இந்த வழியில கூட நாம் தியானிக்கும்படியாக சங்கீத புத்தகம் 32 சங்கீதம் 8 வசனம், நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்களை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லி ஒரு அருமையான ஒரு வார்த்தையை பார்க்கிறோம். தேவன் நம்மை நடத்த விரும்புகிறவராய் இருக்கிறார். தேவன் நம் குடும்பங்கள் நடத்த விரும்புகிறவராய் இருக்கிறார். பிள்ளைகளை நடத்த விரும்புகிறவராய் இருக்கிறபடினாலே நம் வாழ்க்கையிலே அவரை முன்பாக அழைக்க நம்மை கொடுக்க வேண்டும். நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். நாம் கடந்து போகிற வழியிலே என்ன நடக்கும் என்று சொல்லி நம் வாழ்க்கையிலே விலகிக் கொள்ள முடியாது. எதிர்பாராத விபத்துகள், எதிர்பாராத வேதனைகள், எதிர்பாராத சம்பவங்கள் நடப்பதை நாம் பார்க்க முடியும். அதனால் தேவன் நடத்துகின்ற போது அந்த வழியிலே தேவன் நம்மை பாதுகாக்கிறவர் இருப்பார். அதனால் இன்றைக்கு தேவன் நடத்த நம் வாழ்க்கை ஒப்புக் கொடுக்க வேண்டும். அவர் நடத்தினால் நமக்கு முன்பாக செல்லும் பொழுது நம் வாழ்க்கையில் வருகிற எல்லா பிரச்சனைகளையும் அவர் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் 40 வருஷமாக வனாந்திரத்தில் நடத்தின போது அவளுக்கு எந்த குறைவில்லாதபடிக்கு எல்லாவற்றிலும் நிறைவாக இருந்ததாக சொல்லப்படுகிறது. அதனால் இன்றைக்கு நம் வாழ்க்கையிலே நாம் சொல்ல வேண்டும், ஆண்டவரே என்னை நடத்தும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன், உன் மீது என் கண்களை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லி ஆண்டவர் நம்மிடத்திலே சொல்கிறபடியினாலே நாம் அந்த வழியை, நம்முடைய வாழ்க்கை என்ற வழியை தேவனுக்கு ஒப்புக் கொடுப்போம். வழியெல்லாம் கர்த்தர் கடந்து வருவார். நாம் போகின்ற வழியில் என்ன சம்பவிக்கும் என்று சொல்லி நமக்கு தெரியாது. எவ்வளவோ விபத்துகளை கேள்விப்படுகிறோம். கடந்த ஒரு 10 நாட்கள் முன்பாய் கூட பார்க்க முடியும். ஈரான் தேசத்தின் அதிபதி, அங்கே இருக்கிற அந்த அதிபரை குறித்து பார்க்கும்போது அவர் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு கடந்து போய்விட்டு மறுபடியுமாக தன் தேசத்துக்கு வருகின்ற வேளையிலே அவர் அறியாதபடி மரணம் சம்பவித்தது. ஒரு பெரிய ஒரு வேதனை தேசத்துக்கு. அதுபோல எந்த மனிதனுக்கு என்ன நடக்கும் என்று சொல்ல முடியாது. ஒரு பெரிய பாதுகாப்புக்குள்ளாய் இருக்கின்ற அந்த மாபெரும் அந்த மனிதருக்கே அப்படி என்று சொன்னால் யோசித்து பார்ப்போம். அதனால் தேவன் நம் வாழ்க்கையிலே நடத்த ஒப்புக் கொடுக்கும். நம் வாழ்க்கையிலே கர்த்தர் நடத்துவான்னு சொன்னால் அது நமக்கு மிகுந்த பாதுகாப்பு, நம் வாழ்க்கைக்கு அது மிகுந்த ஒரு பிரயோஜனமாக இருக்கும். தேவன் நடத்த நம் வாழ்க்கையை ஒப்புக் கொடுப்போம். ஒளியாய் வந்தீர், வழியை தந்தீர், உமக்கு நன்றி ஐயா. ஒளியாய் வந்தீர், வழியை தந்தீர், உமக்கு நன்றி ஐயா. அழிவில் நின்று பாதுகாத்தீர், உமக்கு நன்றி ஐயா. அழிவில் நின்று பாதுகாத்தீர், உமக்கு நன்றி ஐயா. என்னை நடத்தும் இயேசுநாதா, உமக்கு நன்றி ஐயா. எனக்குள் வாழும் எந்த நேசா, உமக்கு நன்றி ஐயா. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் நடத்தினார். இன்றைக்கு நம்மை நடத்த தேவன் விரும்புகின்றபடியினாலே அவர் நடத்த நம் வாழ்க்கையை ஒப்புக் கொடுப்போம், நம் வழிகளை ஒப்புக் கொடுப்போம். அன்பின் ஆண்டவரே, அன்றைக்கு அவரை நடத்தினது போல இன்றைக்கும் நடத்த விரும்புகிறீர். உன் விருப்பத்தின் பிரகாரமாக எங்கள் வாழ்க்கையையும் எங்கள் வழிகளையும் உன் சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிற ஐயா, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.